பாடி தேவானம் தினம் பாட வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவானம் தினம் பாட வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. சூடும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்வவா. என்னை சூடும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆழ்வவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதன்று, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதம் குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவானம் தினம் பாட வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 15ஆம் ஞாயிறு தினமாகிய இன்று பிறரன்பில் இறையன்பை பறைசாற்றும் கருவிகளாவோம் எனும் மையக்கருத்தில் சிந்திக்க நாம் அனைவரும் அழைக்கப்பட்டுள்ளோம். இன்றைய முதல் வாசகமானது ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்து அவரது கட்டளைகளை கடைப்பிடித்து நிறைவேற்றுமாறு இறைவார்த்தை உன் வாயில் இதயத்தில் உள்ளது என்பதையும், இரண்டாம் வாசகமானது படைக்கப்பட்ட அனைத்திற்கும் ஆண்டவர் இயேசுவே தலைப்பேறு, இவர் வழியாகவே அனைத்தும் தந்தையாகிய கடவுளோடு இணைக்கப்பட்டன என்பதையும், லூக்கா நற்செய்தியில் நல்ல சமாரியன் உவமையினூடாக அயலவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதையும் எமக்கு எடுத்துரைக்கின்றன. கடவுளன்பும் பிறரன்பும் இணைபிரியாதவை. எனவே கடவுளை அன்பு செய்யாதோர் பிறரை அன்பு செய்ய இயலாது. சமூகம் ஒதுக்கும் நிலையாளராக இருந்த சமாரியன் சாதிய விளைவுகள் பிரிவினைகளை பாராமல் உதவும் மனநிலையோடு உதவுகிறார். இயேசுவும் பாரபட்சம் பாராது உன்னை போல் உன் அயலானையும் நேசி என எமக்கு கூறுகின்றார். எனவே நாமும் பிறரன்பில் இறையன்பை பறைசாற்றுகின்ற கருவிகளாக மாற தொடரும் பலியில் பக்தியுடன் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய இறைமக்கள் குழுமமாக அவருக்கு ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகவும் நமது வாழ்விலே பயனளிக்கத்தக்கவும் இறை அருள் வளங்களை பெறவும் வழிசமைக்க வேண்டும் என்று நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உம்மிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நரங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வாழ்க அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள் செய்திருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம், நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது.
இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 30 திருவசனம் 10 தொடக்கம் 14 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடலுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக: கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. 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 ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியேன் சிறுமைப்படுத்தப்பட்டவன் காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பும் எனக்கும் பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பேரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார். யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூர்வோர் அதில் குடியிருப்பர். கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. இரண்டாம் வாசகம். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 திருவசனங்கள் 15 தொடக்கம் 20 முடிய. இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன.
அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடிணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 10ஆம் அதிகாரம் இறைவசனங்கள் 25 37 வரை. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள்
2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர்கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தொட்டி ஒன்றுக்குள்ளே நீரை விட்டு அந்த தொட்டிக்குள்ளே பஞ்சாலான ஒரு பொம்மையையும் மரத்திலான ஒரு பொம்மையையும் சர்க்கரையினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மையையும் போட்டார். என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். பஞ்சாலான பொம்மை நீரை உறிஞ்சி கனதியாகும். அதனுடைய நிறை இப்பொழுது அதிகரித்ததாக கிடக்கும். மரத்தாலான பொம்மை அப்படியே நீரினால் எதுவித பாதிப்பும் ஏற்படாதவாறு அப்படியே கிடக்கும். சர்க்கரை பொருளால் செய்யப்பட்ட பொம்மை நீரிலே கரைந்து நீரை சுவையாக்கி அது இல்லாமல் போய்விடும். இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும், என்னையும் உங்களையும், இந்த மூவகை மனிதர்களாக இந்த மூவகை பொருட்களோடு ஒப்பிடலாம் என்று சொல்லப்படுகிறது. மூவகை மனிதர்கள், மூவகை மனநிலைகளை கொண்டவர்களை இந்த கதையிலே காணலாம். பஞ்சு பொம்மையாலானவை மரத்தாலான பொம்மையாகவும் சர்க்கரையினாலான பொம்மையாகவும். இன்றைய நற்செய்தியிலே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லுகிற வழியிலே ஒருவருக்கு நேருகிற கதி, அவர் கள்வர் கையில் அகப்படுகிறார். அங்கே வருகிறவர்களே ஒரு பகுதியினர் கள்வர்கள். அடுத்து அந்த குருவும் லேவியரும் ஒரே மாதிரியான நடத்தை கோலம். மூன்றாவதாக அங்கே வருகிறவர் சமாரியர் ஒருவர். இந்த முதலாவது வகை திருடர்கள் மனநிலை முழுமையாக கொள்ளையடித்து செல்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை எல்லாம் என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது. அதுதான் அவர்களுடைய மனநிலை. திருட்டு மனநிலை, மற்றவரை சுரண்டி வாழும் மனநிலை, பிறரை உறிஞ்சி தான் பருத்து ஊதி பருக்கிற சுயநல உணர்வை கொண்டிருக்கிற மனநிலை, பிறருடைய உடைமைகளை அபகரித்துக் கொள்ள அச்சப்படாதவர், மற்றவர்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கும் முயலுகிறவர், தான் வாழுவதற்காக எதையும் துணிந்து செய்ய போகிறவர். இதுதான் அந்த திருட்டு மனநிலை, முதலாவது வகை. பஞ்சு பொம்மை போன்றவர்கள், உறிஞ்சி பறித்துக் கொள்ளுகிறவர். இரண்டாவது மனநிலை குருவும் லேவியரும், அதாவது இவர்கள் சென்றது போன்ற மனநிலை. என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதெல்லாம் உன்னுடையது, எனக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எவ்வாறு தண்ணீருக்குள்ளே போடப்பட்ட மரத்தினாலான பொம்மை அப்படியே கிடந்ததோ, இவ்வளவு நேரம் கிடந்தாலும் தண்ணீரோடு அதற்கு தொடர்பு கிடையாது. தங்களை சுற்றி வாழ்வோரோடு எந்த தொடர்பும் கிடையாதவர்களாக
தான் உண்டு, தனது வேலை உண்டு என்று தங்களுக்கான வட்டங்களை, தடை சுவர்களை ஏற்படுத்தி வாழ்வை முடக்கிக் கொள்ளுகிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் இன்றைய உலகம் உருவாக்கி கொண்டும் இருக்கிறது. அன்புமிக்க சகோதரர்களே, பக்கத்து வீட்டிலே திருமணம் நடந்தால் என்ன, சாவு நிகழ்ந்தால் என்ன, எந்த ஒரு நிகழ்விலும் தனக்கு தொடர்பு கிடையாது, உறவு கிடையாது வாழ்கிறவர்கள். மூன்றாவதாக சமாரியனுடைய மனநிலை உன்னுடையது உன்னுடையது, என்னுடையதும் உன்னுடையது. பிறருக்காக தங்கள் நேரத்தை, தங்கள் ஆற்றலை, தங்கள் செல்வத்தை கொடுக்க முனைகிறவர்கள். தண்ணீருக்குள்ளே போடப்பட்ட சர்க்கரையினாலான அந்த பொம்மை தண்ணீரோடு கலந்தது, தண்ணீருக்கு சுவையேற்றியது, தன்னை இல்லாமல் ஆக்கி கொண்டது. பிறர் வாழ தங்களை கரைத்துக் கொள்ளுகிற, மற்றவர்களுடைய வாழ்வை வளப்படுத்துகிற, மற்றவர்களுடைய வாழ்வுக்கு சுவை கொடுக்கின்றவர்களாக மாறுகிற மனிதர்கள். அன்பார்ந்த சகோதரர், இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்பட்ட இந்த மூவகை மனிதர்களுக்குள்ளே நான் யார், என்னுடைய மனநிலை என்ன என்றதை நாங்கள் இன்றைக்கு சீர்தூக்கி பார்ப்போம். சமாரியன் அங்கே வந்து அவனை அணுகி, முதலாவதாக அவன் அவர் மீது பரிவு கொண்டார், அவரை அணுகினார், திராட்சை ரசம் விட்டு அவருடைய மதுவும் எண்ணெயும் வார்த்து அவருடைய காயங்களை கழுவினார், கட்டினார், அவரை தனது விலங்கின் மீது ஏற்றி சாவடிக்கு கொண்டு போய் கவனித்து கொண்டார். அது மட்டுமல்ல, அவன் தனது ஆற்றல்களுக்கு அப்பாலும் சென்று அங்கே சாவடி பொறுப்பாளரிடம் பணத்தை கொடுத்து 2 நாட்களுக்கு பிறகு வருகிற பொழுது மேலதிகமான செலவை கொடுக்கிறேன் என்று அவனுடைய கவனிப்பு இத்தகையதான ஒரு மிக மேலானதாக இருந்தது. அப்பொழுது அவனிடத்தில் இருந்ததுக்கு அப்பால் அவன் தனது வழிக்கு அப்பால் சென்று அவன் உதவி செய்கிறான். இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு இந்த திருச்சட்ட நூல் அறிஞரிடம் தன்னை சோதிக்க தன்னிடத்திலே வந்த அந்த திருச்சட்ட நூல் அறிஞரிடம் ஆண்டவர் இயேசு கேட்டது, இந்த மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என்று கேட்டபோது, கள்வர் கையில் அகப்பட்டவனுக்கு அவருக்கு சமாரியர் என்று சொல்லுவதற்கே அவர் தயங்கினார். ஏனென்றால் யூதர்கள் சமாரியரோடு எதுவித தொடர்புகளையும் கொண்டிருப்பதில்லை. அவர்களை புற இனத்தவர்களாக கருதி அவர்களை பாவிகள் என்றும், திருச்சட்ட நூல்களை ஒழுங்காக திருச்சட்டத்தை அனுசரிக்காதவர்கள் என்றும் கருதி வாழ்ந்தவர்கள். சமாரியர் என்று சொல்லக்கூட அவர் சொல்லவில்லை, அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று சொல்லுகிறார். இது இவருடைய கேவலமான நிலையை எடுத்து காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு இந்த நேரத்திலே அவர் இவ்வுலகிலே இறை தந்தையினுடைய அன்பையும் பரிவையும் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு அருளடையாளத்தை செய்த பொழுதும் இயேசுவினிடத்திலே வெளிப்பட்டது அவர் இறைவன் நம் மீது கொண்டிருக்கிற அன்பும் பரிவும். இந்த பரிவை இந்த புற இனத்தவர் வெளிப்படுத்தினார். நியூசிலாந்திலே நல்ல சமாரியன் என்ற ஒரு இயக்கம் ஒன்று இருக்கிறதாம். 1952 தொடக்கப்பட்டது. அதனுடைய கதை சற்று வித்தியாசமானது. பேரா என்ற ஒரு ஆங்கிலிக்கன் குருவானவர் தனது பணியின் பொழுது 18 வயது நிரம்பிய ஒரு பெண்ணுடைய அடக்கச் சடங்கை நடாத்த வேண்டி இருந்தது. அந்த பெண் தவறான முடிவு எடுத்து அவள் இறந்திருக்கிறாள். அந்த அடக்கச் சடங்கு நிறைவு பெறுகிறது. அதற்கு அந்த தவறான முடிவு எடுத்து அவள் தற்கொலை செய்ததற்கு என்ன காரணம் என்பதை இவர் விசாரிக்க தொடங்குகிறார். அவர் அறிகிறார் அவளுக்கு இருந்த அளவுக்கு அதிகமான
துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் அவளை இந்த தவறான முடிவு எடுக்க வைத்தது. அந்த குருவானவர் தனது பொறுப்பில் இருந்த ஆலயத்தையும் தனது தொலைபேசி தொடர்புகளையும் எல்லாவற்றையும் இந்த பணிக்கு எவரவருக்கு என்ன தேவைகள் என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு உதவ அவர் தொடங்கினார். அந்த பணியை செய்கிறதற்கு முதல் வாரத்திலே அவரிடத்திலே வந்தவர்கள் 27 பேர். அடுத்தடுத்த வாரங்களிலே அது பன்மடங்காகியது. அங்கே பலர் வந்து தங்களுடைய துன்பங்கள் பிரச்சனைகளை பற்றி இவரோடு பகிர்ந்து இவருடைய வழிநடத்தலை ஆலோசனைகளை பெற வருகிறவர்கள் அங்கே வரத் தொடங்கினார்கள். காத்திருக்கிற நேரத்திலே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசத் தொடங்கினார்கள், ஒருவர் ஒருவருக்கு செவிசாய்க்க தொடங்கினார்கள். இது படிப்படியாக நல்ல சமாரியர் இயக்கமாக மாறியது. இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, நாமும் நம்மோடு வாழுகிறவர்கள் மத்தியிலே ஒரு நல்ல சமாரியராக, மற்றவர்களுடைய துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலே உடனிருப்பவராக, இறைவனுடைய உடனிருப்பின் அடையாளமாக திகழும் வரத்தை இந்த பலியிலே வேண்டுவோம். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். தந்தை வாழ்வோரை நம்புகின்றேன். அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பிறப்பின் மீது வெற்றி கொண்டார். உலகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியார் நம்புகின்றேன், பாரினில் அவர் துணை வேண்டுகின்றேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்களுறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை குருகி உடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை மக்கள் குழுமமாக ஒன்றிணைந்து நாம் செய்யும் இந்த திருப்பலியிலே நமக்காகவும் நமது சமூகத்தின் பொது தேவைகளுக்காகவும் ஆண்டவரை மன்றாடுவோமாக. திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையை வழி நடத்துபவரே இறைவா, திரு அவையில் பணிபுரியும் பொது நிலையினர், திரு அவையினர் அனைவரும் இறைவன் வகுத்துள்ள கட்டளைகளையும் நியமங்களையும் பின்பற்றி மக்களும் அதன் வழி நடக்க உதவும் கல்விகளாக செயல்பட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையை வாழ்வாக்க மன்றாடுவோம். உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூர்வாய் என மொழிந்த தேவனே, மக்கள் சாதி இன மத பேதங்களை பாராமல் எல்லோரையும் சமம் என கருதி வாழவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பகிர்ந்து வாழ்வதன் மூலம் இறை அன்பை பறைசாற்றிட அருள் கூர்ந்திட வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டிற்காக மன்றாடுவோம். நல்ல ஆயனாகிய தந்தையே, காலநிலை மாற்றங்களாலும் பொருளாதார வஸ்திரமற்ற தன்மைகளாலும் பின்தள்ளப்பட்டு வாழ்க்கை நிலைகள் முன்னேற்றமடையவும் மக்களுக்காக நீதி மறுக்கப்படாமல் நீதியும் அமைதியும் நாட்டில் கட்டியெழுப்ப நீதாமே துணை புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாற்றுத்திறனாளிகளுக்காக மன்றாடுவோம். பிறப்பினாலும் போரினாலும் விபத்துகளினாலும் நோயினாலும் இன்னும் பல்வேறு காரணங்களாலும் வலுவிழந்து மற்றவர் தயவில் வாழும் எம் சகோதர சகோதரிகளுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்கள் பலவீனங்களில் பலமும் சோர்வுகளில் திடமும் அளித்து உன் அன்பும் பராமரிப்பை அவர்களுக்கு கண்டுணரவும் அவர்களை பராமரிப்போர் காட்டும் அன்பால் அவர்கள் வலுப்பெற்று வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பெற்றுள்ள வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்திரளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர், நம்பிக்கையோடு நாங்கள் கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்திரளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாயகா இறைவா, என்றும் என் நன்மை பலியாக ஏற்பாய். என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் நன்மை பலியாக ஏற்பாய். ஏழையின் பலிதனை நீ ஏற்றும் வேளை என் வாழ்வும் அருளன்பில் நிலை பெறுமே. ஜனாயனா இறைவா, என்றும் என் நன்மை பலியாக ஏற்பாய். காற்றினில் ஆடுகின்ற தீபம் நான் உன் கோவிலில் ஏற்றி வைத்தாய். சேற்றினில் வாழுகின்ற சிறு மலர் நான் உன் பூஜையில் சேர்த்து விட்டாய். காற்றினில் ஆடுகின்ற தீபம் நான் உன் கோவிலில் ஏற்றி வைத்தாய். சேற்றினில் வாழுகின்ற சிறு மலர் நான் உன் பூஜையில் சேர்த்து விட்டாய். என்னையும் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என்னையும் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என் இயேசுவே என்னை தருகின்றேன். என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் நன்மை பலியாக ஏற்பாய். சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெண் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உன்னதத்தில் அவை அனைத்திற்காகவும் உமது கைகளில் இருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி வேண்டும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர்கள் புனிதத்துவத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித ஜோசவாஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அழைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாடிது, இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாடிது. பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ, பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ, மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்று உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேம்பெண்ணை எடுத்தாலே, சேற்றினிலே தாமரையாய் தேம்பெண்ணை எடுத்தாலே. காற்றினிலே தருமணமாய் கலந்தெண்ணில் விரைத்தானே. என்னில் ஒன்றாகி நான் நன்றாகினேன், என்னில் ஒன்றாகி நான் நன்றாகினேன். பணிவாழ்வு தாய் என்னை பரிசாக்கினேன், பணிவாழ்வு தாய் என்னை பரிசாக்கினேன். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்று உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமது அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதனால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அமைதியில் சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. அம்மா என்று அழைத்தார், குழந்தாய் என்று வருவார், அபயம் என்று சொன்னார், அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்துக் கொள்வார். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றேன், வேண்டியதெல்லாம் தருவென்று நான் சொன்னேன். வேடிக்கை உலகம் பின்னால் நான் சென்றேன், வேண்டியதெல்லாம் தருவென்று நான் சொன்னேன். மீளா துன்பம் நான் அடைந்தேன், என் நிலை நான் உணர்ந்தேன். அம்மா உன்னை அழைத்தேன், அம்மா என்று அழைத்தார், குழந்தாய் என்று வருவார், அபயம் என்று சொன்னார், அன்பாய் தூக்கி நெஞ்சில் வைத்து என்னை காத்துக் கொள்வார். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.